இன்று சென்னை டி நகர் பகுதியில் பசுமை தாயகம் சார்பில் சென்னையின் உயிர் நாடி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்கின்றோம். சென்னைக்கு இயற்கை கொடுத்த 4 பெரிய வரங்கள் அடையாறு, கூவமாறு, கொசஸ்தலை ஆறு மற்றும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு 15,000 ஏக்கர் நிலப்பரப்பில் இருந்தது. இன்று வெறும் 2,500 ஏக்கர் தான் இருக்கிறது. இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும், இதில் குப்பையை கொட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை பகுதியிலே எவ்வளோ மழை வந்தாலும் எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்தான் அதுக்கு வடிகாலாக காலங்காலமாக பயன்படுகிறது. இந்த சதுப்பு நிலத்தை அழித்தால் சென்னை மக்களுக்கு ஆண்டுதோறும் மிகப்பெரிய அளவிலே வெள்ளம் வரும். 2015 இந்த வெள்ளம் டி நகர், அண்ணா நகர் வரைக்கும் சென்றது. இந்த சதுப்பு நிலத்தை அழித்தால் முழுமையாக சென்னை நகரம் வெள்ளத்தில் மூழ்கிவிடும். இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று பசுமை தாயகத்தின் சார்பில் 2003 நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம்.